நம்முடைய வார்த்தைகளை பரலோகம் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்குது, அல்லது நம்முடைய வார்த்தைகளை பரலோகம் எங்கே சேமித்து வைக்கிறது? இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல கடையில போய் என் செல்போன்ல ஒரு 50 பாட்டு ஏத்தி கொடுப்பா அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் கடைக்காரர் அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு 50 பாட்டை ஏத்தி உங்க மெமரி கார்டுக்குள்ள என்ன செஞ்சிருவாரு, வைத்து விடுவார். அல்லது ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவருடைய போன் நம்பரை உங்க மொபைல் என்ன செய்யணும், உங்க போன்ல ஏத்தணும். உடனே நீங்க என்ன செய்றீங்க, 978752655732 சொல்லி நம்பர் அடிச்சு ராஜான்னு போட்டு சேவ்னு கொடுத்தா அது என்ன செஞ்சிருது, உங்களுடைய சிம் கார்டுல சேவ் ஆகிருது. நம்முடைய வார்த்தைகள் எங்க சேவ் ஆகுது? நம்முடைய வார்த்தைகள் பரலோகம் எதுல நோட் பண்ணி வைக்கிறது? வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 19வது அதிகாரம் 23-24 வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு என்றென்றைக்கும் நிலைக்க உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். யோபு கேட்கிறார், நான் பேசுகிற வார்த்தைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதியோ அல்லது ஒரு கருங்கல்லிலே வெட்டியோ அதுல ஈயத்தை பதித்து வைத்தாலும் எப்படி இருக்கும், நலமாய் இருக்கும். வேதத்தின்படி நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பைபிள்ல 2 விதமான புஸ்தகங்கள் இருக்கிறது. எத்தனை விதமான புஸ்தகங்கள்? அதாவது அதற்கு மேலே இருக்கலாம், நான் தெரிந்த விதத்துல சொல்லுகிறேன். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள் எழுதப்படும் தெரியுமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயர்களும் இந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். யார் யாரெல்லாம் நித்திய நித்தியமாய் பரலோகத்துல வாழப் போகிறார்களோ, எப்படி உங்களுடைய என்னுடைய பெயர் நம்முடைய இந்தியாவின் ஆதார் அட்டையில் இருக்குதோ, என்ன அட்டை? ஆதார் அட்டை தான் நீங்க இந்தியன்ஸ், நீங்க நாம் ஒரு இந்தியர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆமென். அதே மாதிரி ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்துச்சுன்னா தான் நீங்க பரலோக குடிமகன் என்பதற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஆதார் அட்டை இல்லாம இன்னைக்கு ஒரு மொபைல் நம்பர் கூட என்ன செய்ய முடியல, வாங்க முடியாது. நாம் இந்தியர்கள் என்பதற்கு அதுதான் அடையாளம். அதே மாதிரி நீங்களும் நானும் பரலோக வாசிகள் என்பதற்கு என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துல கழுவப்பட்டு அவரை நம்பி ஜீவ புஸ்தகத்துல பிதாவாகிய தேவன் உங்க பேரை என் பேரை எழுதி வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்குன்னு நம்புறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் வரல, அப்போ ஆண்டவர் எழுதல போல நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பேர் எழுதும் போது அவர் இங்கு காலி ஆயிடுச்சு பாஸ்டர். இல்ல, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயும் அதை குறித்து சொல்லுகிறார், நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 2வது ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். பரலோகத்துல புக் செல்ஃப் ஒண்ணு இல்ல. ஆண்டவர் ஏன் புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறார்னா, நமக்கு புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? நம்ம மனித மூளைக்கு புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒண்ணு பரலோகத்துல ஒரு செல்ஃப் அலமாரிலாம் அடிக்க வச்சு புக்கெல்லாம் அடிக்க வச்சு அவர் ஒவ்வொரு பேனா வச்சு எழுதிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாமே அவருடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது. நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஆண்டவர் புக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஞாபக புஸ்தகம். நாம் எப்படி செய்கிறோம்? மனுஷ முறைமையை கொஞ்சம் கவனிப்போமே. சிலர் வரவு செலவு என்ன செய்வாங்க, புஸ்தகமா எழுதி வைப்பாங்க. நல்லது. முக்கியமா நீங்க செலவு எழுதாம இருந்தாலும் பரவாயில்ல, வரவை நிச்சயம் என்ன செஞ்சிடணும். கர்த்தருடைய பிள்ளைங்க வரவை எழுத வேண்டும். அப்பந்தான் எவ்வளவு வந்திருக்கு, அதுல எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆமென். சிலர்கிட்ட கேட்டா உங்களுக்கு எவ்வளவு மாச சம்பளம் அப்படின்னு கேட்டா தெரியல, அது வரும், எனக்கு தோணுனதை நான் காணிக்கையா போடுவேன் அப்படி சொல்றாங்க. இல்ல, எவ்வளவு வருதுங்கிறது உங்களுக்கு முதலாவது தெரியணும். ஆமென். செலவு எப்படிப்பட்டவங்க எழுதணும்னா, சில பேர் கண்மூடித்தனமா செலவழிப்பாங்க. முதல் 10 நாள்லயே காசு காணாம போயிடும். இப்ப மாச சம்பளம் வாங்குறவங்க 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 10ஆம் தேதியே காசை காணாம போயிடும். எங்க போச்சுன்னே தெரியாது. ஐயோ எப்படி காணாம போச்சு. அப்படிப்பட்டவங்க நிச்சயம் செலவு எழுதணும். ஆனா சிலர் கவனமா இருப்பாங்க, அவங்க செலவு எழுதணும் அவசியமே. ஏன்னா ஒரு உளுந்த வடை வாங்கினாலும் எழுதி வச்சிருவாங்க, ₹1 சாக்லேட் வாங்கினாலும் என்ன செஞ்சிருவாங்க. அப்படி நீங்க ஒவ்வொன்னா உட்காந்து எழுதி உங்களுக்கு பிரஷர் வந்து சுகர் வந்து நீங்க தலை சுத்தி கீழே விழணும்னு அவசியமே. நீங்க கவனமா செலவழிக்கிறீங்க, சிக்கனமா இருக்கீங்கன்னா நீங்க எழுத வேண்டாம். வரவை நிச்சயம் என்ன செய்யணும், வரவு செலவு புஸ்தகம் எழுதுறாங்க. சிலர் கடன் கொடுத்த புக். இப்போ கடன் கொடுத்தவங்க ஒரு புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, கடன் வாங்கினவருடைய பெயரை போட்டு இந்த டேட்டை போட்டு இன்னார் என்கிட்ட வாங்கினார் எழுதுவாங்க. சிலர் கடன் வாங்கினவர்கள், கடன் வாங்கினவங்களும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட போய் 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. திடீர்னு அவரு இல்லப்பா நீ 15,000 வாங்கன்னு சொல்லிடக்கூடாது, நீங்களும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடன் வாங்கினவர்களும் புக்கு போட வேண்டியிருக்கு. பொருள் வாங்க வேண்டிய புக்கு.
சிலர் சொல்லுவாங்க, ஏதோ வாங்கன்னு நினைச்ச கடைக்கு போனோம்னு மறந்துருச்சு. என்ன போயிருது? தூத்துக்குடிக்கு போனா வாங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே மண்டைக்குள்ள இருக்கும். தூத்துக்குடிக்கு போனா ஒண்ணுமே ஞாபகம் வராது. திருநெல்வேலிக்கு போனா இதை வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா திருநெல்வேலிக்கு போனா ஒண்ணுமே என்ன வராது. பஸ்ஸை பிடிப்போமா, ட்ரெயினை பிடிப்போமா, வீட்டுல வந்து உருளுவோமா தான். அப்படிதான் மண்டை ஓடுமே தவிர என்ன ஏதோ எழுத நினைச்சேன், ஐயோ மறந்துட்டேன். அப்ப அதற்குனே சிலர் எழுதி வைக்கிறாங்க, ஒரு புக்கை போட்டு வைக்கிறாங்க. சிலர் மொபைல் நம்பருக்குனே ஒரு புக். இப்போலாம் மொபைல் போன் அந்த வேலையை பார்த்துருது. முன்னாடி ஒரு சின்ன டைரி வச்சிருப்பாங்க. எங்க தாத்தாலாம் ஒரு டைரி என்ன செய்வாரு, அந்த டைரியில தான் எல்லாருடைய மொபைல் நம்பர் என்ன செய்யும் இருக்கும். டெலிபோன் டைரக்டரினே ஒன்று உண்டு. இப்ப பிஎஸ்என்எலுக்குனா ஒரு டெலிபோன் டைரக்ட், ஒரு பெரிய புக் இருக்கும். யார் யாரெல்லாம் பிஎஸ்என்எல் யூஸ் பண்றாங்களோ எல்லாருடைய பேர் அதுல என்ன செய்யும். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அது உண்டு. அது நமக்கு என்னன்னே தெரியாம சும்மா அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுது. அலோன்னு எடுத்துருவாங்க, டக்குன்னு கட் பண்ணிடுது. ஐயோ எவனோ ஒருத்தர் எடுத்துட்டான்ப்பா. பேர் அட்ரஸ் முதற்கொண்டு போட்டிருக்கும். டெலிபோன் டைரக்டரின்னு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில புக்கு உண்டு. விஷன் புக், அதாவது தரிசனத்தை எழுதி வைப்பாங்க. கர்த்தர் உன்னை இப்படி ஆக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவர் ஏதாவது பேசியிருந்தாருன்னா டேட் போட எழுதி வைப்பாங்க. பிரேயர் புக் உண்டு. ஏதாவது ஜெப குறிப்புகள் யாராவது ஜெபிக்க சொல்லியிருந்தா, நம்ம சொந்த காரியங்களுக்கு, சபையின் காரியங்களுக்கு, அதற்கு பிரேயர் புக்கு போடுவோம். சிலர் ரிவெஞ்ச் புக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது யாராவது பேசின வார்த்தையை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சிலர் எழுதி வைத்திருக்கிறாங்க. பழி வாங்குகிற புக்கு. இப்படி அநேக புக்கு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி பரலோகத்திலும் புஸ்தகம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன் இவ்வளத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்முடைய வார்த்தைகள் எங்கே போகிறது என்பது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த தடவை நீங்க ஒரு காரியத்தை பேசும்போது கவனமா பேசுவீங்க. ஆமென். மல்கியா 3:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஹெவன்லி ரெக்கார்ட். என்ன ரெக்கார்டு? பரலோக ரெக்கார்டு. நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளும் பரலோகத்திலே ஒரு புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதன் பெயர் ஞாபக புஸ்தகம். புரியுற மாதிரி சொல்லணும்னா சிட்டை. என்னது? சிட்டை. தூத்துக்குடிக்கு போகும்போது இதை வாங்க வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல சிட்டை என்ன செஞ்சிடறோம், எழுதி வச்சிடறோம். தூத்துக்குடிக்கு போகும்போது அதை எடுத்து பார்த்த உடனே 10 நாளைக்கு முன்னாடி இதை என்ன செஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகம் இருக்கிறது. உங்களுடைய கற்பனைக்காக சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகம் இருக்கிறது, பிசாசுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகம் இருக்கிறது. 2 புஸ்தகங்கள். நாம் தேவனுக்கு பிரியமானதை பேசினால், நல்லா கவனிங்க, கர்த்தர் விரும்புகிறபடி நம்ம வார்த்தை இருந்துச்சுன்னா அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த நல்ல புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அல்லது நாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை பேசினால், முறுமுறுப்போ குறையோ வேதத்திற்கு அடிப்படையாக இல்லாமலோ எதிர்மறையாகவோ செத்துருவோம், நாசமா போயிரும், அழிஞ்சு போயிருவோம், இது உருப்படாது, இப்படி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நரகத்தில இருக்கிற சாத்தானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கெட்ட புஸ்தகத்திலே, அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. நல்லா கவனிங்க. நரகத்தில் இருக்கிற பிசாசு உங்க ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது உங்க பேர் அதுல வந்துடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வந்துருச்சுன்னா வந்துருவான். நம்ம சித்தி நம்மளை பத்தி பேசியிருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், நம்ம குழந்தைய நம்மளை பத்தி பேசியிருக்குன்னு வந்துருவான், பின்னாடியே வந்துருவான். உங்க அட்ரஸ் அங்க போட்டவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க அட்ரஸ் அங்க விட்டுட்டு வந்துடக்கூடாது. நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகள் எல்லாம் பரலோக ஞாபக புஸ்தகத்துல மட்டும்தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அவன் அந்த புக்கை பார்த்து அடடா நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசியிருக்கான்னு சொல்லி அவன் வியாதியையோ பற்றாக்குறையோ சாபத்தையோ தூக்கிட்டு வந்துடவே கூடாது. தேவ தூதர்கள் தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த புஸ்தகத்தில் நம்ம எந்த புஸ்தகத்தில் இடம் பிடிக்கிறோங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும். நீ நாசமா போயிருவன்னு சொல்லி பேசுனீங்கன்னா எந்த புஸ்தகத்துல உங்க வார்த்தைகள் எழுதப்படும் சொல்லுங்க? சாத்தானுடைய ஞாபக புஸ்தகம். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு பேசுனீங்கன்னா எதுல வருவீங்க? ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகம். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்துல வரணும்.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். அவர் கவனித்து கேட்கிறார்களுக்கு என்ன அடையாளம்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். ஏன் எழுதுறாருன்னா, எதற்காக எழுதுறாருன்னா, அதை வைத்துதான் ஃபியூச்சர்ல நன்மையானாலும் தீமையானாலும் நடக்க போகுது. நீங்க நல்லது பேசுனீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த புக்கை பார்த்து நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ கேஸ் பெண்டிங்காவே இருக்கும். பெண்டிங் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேஸ்? பெண்டிங் கேஸ். ஃபைல்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கெட்டி மேல தூக்கி போட்டுருவாங்க. திடீர்னு ஒரு உண்மையான அதிகாரி வந்து, லஞ்சம் வாங்காத அதிகாரி வந்து பழைய ஃபைலெல்லாம் என்ன செய்வார்? உருட்டுவார். பழைய ஃபைலை உருட்டி பெண்டிங் கேஸ் எவனால லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிருக்கானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை திருப்பி உள்ள என்ன செய்வாரு? தள்ளுவார். ஆண்டவர் நம்முடைய கேஸை பிரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு நன்மையை கொடுக்கணும். சாத்தான் நம்ம ஃபைலை பிரட்டி பார்த்தானா அதுல ஒண்ணுமே அவனுக்கு சிக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. எந்த விதத்திலையும் பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம வார்த்தை தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கும். நம்ம வார்த்தை தான் தேவனுக்கும் இடம் கொடுக்கும். நம்முடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். நம்முடைய வார்த்தை தான் நம்மளை அழிய பண்ணும். அப்ப நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென்.